செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய இரத்த சொந்தம். அதன் காரணத்தாலும் அந்த தகுதியாலும் அவருக்கு அடுத்தபடியாக இந்த கட்சியிலும் ஆட்சியிலும் இருக்கும் தகுதி முழுக்க முழுக்க எனக்குத்தான் இருக்கின்றது என்று கூறும் தீபா அவர்களே, அவர் இப்பொழுது குற்றவாளி என்று கூறப்பட்டிருக்கின்றது. 4 வருட தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கும் நீங்கள் அந்த 4 வருட தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒரு அதிர்ச்சியூட்டும் கேள்வியை கேட்டிருக்கின்றார் பிரபல்ய நகைச்சுவை நடிகர் ஜீவா. ஆம், தமிழகத்தின் ஆட்சி இப்பொழுது கற்பனை கேட்டாத அளவு கண்மூடித்தனமாக போய்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இப்போது பிரபல்ய தொலைக்காட்சியில் இருந்து வெள்ளித்திரைக்கு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போன்று அவ்வாறே இமிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு காமெடி நடிகர் ஜீவா, இவர் இந்த அதிர்ச்சியூட்டும் கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதற்கான பதில் இன்னும் தீபாவிடம் இருந்து வராவிட்டாலும் அதற்கான பதிலை எதிர்காலத்திலும் தீபா அவர்கள் கொடுக்கவே போவது இல்லை என்றாலும் இந்த கேள்விகள் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக எழ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜீவா அவர்கள் மிகவும் ஒரு அருமையான கருத்தையும் கூறியிருக்கின்றார். இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி அனுதாப கட்சி அல்ல, ஆக்கபூர்வமான கட்சி என்று கூறியிருக்கின்றார். ஆம், இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படும் கட்சி என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஆக்கபூர்வமான கட்சி தான் தேவைப்படுகின்றது. இது யாராக இருக்கக்கூடும் என்று தமிழக மக்களே நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை சுட சுட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.